வீத்தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக இந்த சேலம் மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இளைஞர் அணி மாநாடு. இதில் திரு ஸ்டாலின் அவரோட மகன் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக முன்மொழிய போவதாக பேச்சுகள் வதந்தியாக பரவலாக பேசப்படுறது. இதை உதயநிதிக்கிட்டே ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, அதை மழுப்பிட்டே போகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது திமுகவுக்கு இப்போ அதிக சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல், எல்லா பக்கமும் பெரிய ஒரு சுற்றுலா பண்ண முடியாது. அரசியல் அதிகாரத்தை பகிர வேண்டியிருக்கு. அப்போ அடுத்து மகன்தான் அரசியல் அதிகாரம். நீங்கள் கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுது நீங்கள் ஸ்டாலின் களத்துக்கு வந்துட்டார். அதே போல் தான் இப்போது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார், மகனை களத்தில் இறக்கி அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது திமுகவுக்கு. பல மூத்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னாடி இருக்காங்க. குறிப்பாக உதயநிதியை மட்டும் கிளம்ப இருக்கிறதுக்கான காரணம் அங்கே கனிமொழியும் இருக்காங்க. இல்லை, அதாவது கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக மூத்த அமைச்சர் இருந்தாங்க, யாரும் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரல. அது பிறகு மக அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக போகிறார். இது அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்காக நடக்கிற ஒரு அரசு சித்து விளையாட்டு. இந்த திமுககாரன் யாரும் எதிர்க்கிறதே இல்லை, அமைச்சர்கள் யாரும் எதிர்க்கிறதே இல்லை, எல்லாம் ஏற்றுக்கிறான். எந்த முணுமுணுப்பு எதிர்ப்போ நோட்டீஸ் அடிச்சு விட்டான், போஸ்ட் அடிச்சு விட்டான், எதுவுமே இல்லையே. இப்போ அதிமுகவில் இந்த பதவிக்காக இரண்டாவே அணி பிரிஞ்சுது. அதுபோல் திமுகவில் நடக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். உதயநிதி தான் துணை முதலமைச்சர், இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அதனால் நீங்கள் அங்கே கலகம் பண்ணுவதற்கு ஆட்களே இல்லை. ஓபிஎஸ் கலகம் பண்ணார்னா தனக்கு மீண்டும் 2வது இடம் வேணும்னு கேட்குறாரு. எடப்பாடி கொடுக்க தயாரில்லை. எடப்பாடி என்ன பண்ணார், அது அதிமுக ஆட்சி இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். கட்சியை நீங்கள் 4.5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, இங்கே ஒரு 2 ஆண்டு காலம், 4.5, 5.5, 6.5 வருஷம் திட்டமிட்டு தான் ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிச்சார். ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லை, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை. மீண்டும் அவரோட சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது, மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. இதெல்லாம் எடப்பாடி தெரிஞ்சே திட்டமிட்டு காய் நகர்த்தினார். ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவ்வளோ பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய யாரும் சின்ன சலசலப்பு கூட இல்லை அந்த டிஎம்கேல. திமுகவில் கிட்டத்தட்ட கலைஞர்லேருந்து பயணித்த பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. குறிப்பாக துரைமுருகன், டிஆர் பாலு, கேகேஎஸ்எஸ், இது போன்ற பல மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்காதா? நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம தலைவர் ஆகணும்னு ஒரு உணர்வு இருக்காதா? இல்லை, உணர்வு இருந்தால் அரசியல் இருக்க முடியாது. திமுக தலைமை என்பது கோபாலபுரத்தில் தான் வர முடியும். இதை ஏற்றுக்கிட்டு பிறகு தான் கட்சியில் இருக்கான். அப்போ அடுத்தது இன்பநிதி வந்தாலும் இவங்க வழிமொழிவாங்க. இல்லை, துரைமுருகன் ஒரு வருஷம் சொன்னார். இப்போது கலைஞர் அமைச்சரவையிலும் அமைச்சர், ஸ்டாலின் அமைச்சரவையிலும் அமைச்சர், உதயநிதி அமைச்சரவையிலும் அமைச்சர், இன்பநிதி அமைச்சரவை அமைத்தாலும் நான் அதில் அமைச்சராக இருப்பேன்னு சொன்னார். அப்போ ஏற்றுக்கிட்டாரு தான் அர்த்தம். இப்போ வெளியே போன பிறகு ஓபிஎஸ் நிலைமை தான், சொந்த தொகுதியிலே எம்எல்ஏ ஆக முடியாது. இப்போ இந்த தடவை நீங்கள் துரைமுருகனை தடுமாறி தான் வந்தார். அதே தான் நிலைமை. அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்சி. ஒன்றும் ஜெயலலிதா கட்டுப்பாடு இருந்தது, அப்புறம் சசிகலா கட்டுப்பாடு போச்சு, இப்போ எடப்பாடி கட்டுப்பாடு போயிடுச்சு. குடும்ப கட்சியாக இருந்தாலும் அங்கே குடும்பத்தில் கனிமொழின்ற ஒரு பெரிய ஆளுமையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தேர்தலை சந்தித்து மூத்த அமைச்சராகவும் இருக்காங்க. இல்லை, அதாவது இல்லை, கனிமொழி இப்போ ஒன்றும் அமைச்சர்லாம் இல்லை. கனிமொழியுடைய அரசியல் எப்போ வரும்னா நீங்கள் ஸ்டாலின் காலத்திற்கு பிறகு தான் வரும். ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு கட்சி அப்படியே கனிமொழி கண்டுள்ள போயிடும். நீங்கள் அது அந்த மாதிரி போராட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஸ்டாலின் காலம் அதுக்கப்புறம் அணியாக 2 அணியாக பிரிவு, ஒரு அணியும் பிரியா, ஒரே அணியை எல்லாம் கனிமொழி அணிக்கு போயிடும். இப்போ உதயநிதி இல்லை, உதயநிதி பெருசாக அரசியல் பண்ண மாட்டார். அவருக்கு இப்போது இந்த அரசியலே ஒரு முள் கிரீடம், இது மலர் கிரீடம் அல்ல. கனிமொழி நீங்கள் அந்த அம்மாவுக்கு
பிடித்தமானதே முள்கிரீடம் தான். நீங்கள் திகார் ஜெயிலில் போய் கிடந்தது உள்ள. அப்போ இதை விட நீ ஒரு அரசியல் பழிவாங்குதல் இனி அந்த மாதிரி சந்திக்க போவதே இல்லை. திகார் ஜெயிலை விடவா, திகார் ஜெயிலே அந்த அம்மா பார்த்துருச்சு. அப்போது திமுக எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது அந்த அம்மாவுக்கு தெளிவாக தெரியும். ரெண்டாவது, நீங்கள் மூத்த அமைச்சர்கள் பூராமல் நீங்கள் உதயநிதியாக கனிமொழியான்னு நம்ம வரும்போது அத்தனை பேர் நேராக கனிமொழி வீட்டுக்கு தான் போவோம். கனிமொழியை தேடி அரசியலை தேடி கனிமொழி வர வேண்டியதில்லை, கனிமொழியை தேடி அரசியல் அங்கே போகும். மூத்த அமைச்சர்கள் எல்லாமே அப்படியே அங்கே போயிடுவாங்க, அது மாற்று கருத்தே இல்லை. ஸ்டாலின் இருக்கிற வரை தான் கட்டுப்பாடு. இப்போவே ஜூனியர் சீனியர் என்ற பிளவு இரண்டாக இருக்குது. அது என்ன வந்தாலும் அது சத்தம் வெளியில் வராது. எப்போ சத்தம் வெளியே வரும்னா, நீங்கள் ஸ்டாலின் காலத்திற்கு பிறகு நீங்கள் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்குவா? கனிமொழி தான் தலைமை தாங்கி, தவிர்க்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் அப்படி தான் இருக்குது. ஒரு சூறாவளி, சூறாவளி இல்லை, ஒரு ஒரு பனி தான், பனி புயல் தான், சூறாவளிலாம் இல்லை. அமைதியாகவே நீங்கள் உதயநிதி அப்படியே விட்டுட்டு போயிடுவார். உதயநிதி அழகிரி வரவே மாட்டார். கனிமொழி பொறுமையாக இருக்கிறது காரணம் இது ஒன்றாக நம்ம எல்லா மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் கனிமொழியை அடுத்த தலைவராக ஏற்றுக்கிட்டான். ஸ்டாலின் இருக்கார், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதியை என்பது சிரமம், கனிமொழி தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் காலத்திலிருந்து கனிமொழி திமுக அரசியல் லைவாக இருக்குது. அந்த அம்மா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயற்களை எல்லாருமே கனிமொழியை ஏற்றுக்கொண்டார். இப்போ எப்படி நீங்கள் 93 வைகோ வெளியே போனார், பெரிய சலசலப்போடு வெளியே போனார். அதே போன்று கனிமொழி போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளிருந்தால கனிமொழியை முதலமைச்சர் வேட்பாளராக டெல்லி அங்கீகரிக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டெல்லியோட நல்ல உறவில் இருக்குது அந்த அம்மா. எத்தனை வருஷம், 25 வருஷம் அந்த அம்மா உறவு இருக்குது. அப்போது டெல்லி ஆதரவு பெற்றவர்கள் தான் இங்கே அதிகாரத்துக்கு வர முடியும். மோடி அதிகாரத்துக்கு வந்தார்னா, நீங்கள் சதாசிவம் மூலம் டெல்லியில் காம்ப்ரமைஸ் ஆனார். அதனால தான் ஒரு 5 வருஷம் 4.5 வருஷம் அரசியலுக்கு வர முடிஞ்சுது. அதே நிலைமை இன்னும் திமுகவுக்கு கனிந்து வரும். கனிமொழி தான் தமிழ்நாட்டின் முதல்வர் என்பது தவிர்க்க முடியாது. இப்போது சமீப காலம் 2 நாள் முன்னாடி உதயநிதி அவர்கள் மோடி அவர்களே சந்தித்து வந்தார். அது அங்கே என்ன பேசப்பட்டது? ஏதாவது இவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறத பற்றி பேசினாங்களா, இல்லை இந்த இடி விஷயத்தில் இந்த செந்தில் பாலாஜி பொன்முடியை பற்றி பேசினாங்களா, என்ன அங்கே பேசப்பட்டது? இல்லை, அதாவது உதயநிதிக்கு கனிமொழியை போல நீங்கள் ஒரு பெரிய அரசியல் அறிமுகமோ அனுபவமோ இல்லை. உதயநிதியை மோடியை சந்திப்பதற்கு அனுமதி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிர்மலா சீதாராமன் வழியாக தான் மோடிக்கு அனுமதி வருது. நிர்மலா சீதாராமனும் உதயநிதி அம்மா துர்காவும் மயிலாப்பூர் மாமியும் கோபாலபுரம் மாமியும் நெருக்கமாக இருக்காங்க. அவரை துணை முதல்வர் ஆக்க போகிறாங்க. அப்போ மோடியிட்ட அவர் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக தான் அனுப்பி வைக்கப்பட்டார். அதுக்கு போனார், ராகுலை பார்த்தார், வந்தார், அரசியல் விளையாட்டு முடிஞ்சுது. இப்போ சொந்த கட்சி ஏற்றுக்கிட்டான், துணை முதல்வர் வருவதற்கு ஏற்றுக்கிட்டான். இப்போ முதலமைச்சரை அமெரிக்கா போகிறாரு, 1 மாதம் ஆகும். 1 மாதம் 1.5 மாத காலம் நீங்கள் துணை முதலமைச்சர் அலுவலக அனைத்து அரசியல் ஆய்வுகளையும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து யார் பார்ப்பா? உதயநிதி பார்க்க போகிறாரு. உதயநிதி கட்டுப்பாட்டில் எல்லா அமைச்சர்களும் வந்துடுவோம். இதுதான் நடக்கும். இதுக்காக தயார்படுத்துகிற விஷயந்தான் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குவது. ஏன்னா துணை முதலமைச்சர் ஆகிட்டாலும் முதலமைச்சருக்கான எல்லா புரோட்டோக்காலும் வந்துடும், பாதுகாப்பு அம்சங்களும் வந்துடும், அந்தஸ்து வந்துடும், தகுதி வந்துடும். துணை முதலமைச்சருங்கிறது ஒரு பெரிய பதவி. இப்போ அவர் ஒரு சாதாரண அமைச்சர். அதனால் அதற்கான களம் தயாராகி கொண்டிருக்கு. அந்த களம் கண்டிப்பாக உதயநிதி, நீங்கள் இந்த தேர்தல் வரைக்கும் உதயநிதி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தலுக்கு பின்பு, ஸ்டாலினுக்கு பின்பு இந்த கட்சி அமைதி அப்படியே கனிமொழிட்டு போயிடும். பெரிதாக பேசப்பட்ட கலைஞர் 100 பெப்சி நடத்திய அந்த கலைஞர் 100 கூட்டமே
கம்மியாக தான் வந்தது, கூட்டமே இல்லை. பெரிய தோல்வியை கண்டதாக பேசப்பட்டது. இது எப்படி நடந்தது? இல்லை, அதாவது ரஜினி கமல் 2 பேர் வந்தாங்க, திரிஷா நயன்தாரா வந்தாங்க, அஜித் விஜய் வரல, அடுத்த கட்டம் வரல. இதில் விஜய் முரளி அவர் தான் தயாரிப்பாளர் சங்க பிஆர்ஓ, தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன். இவர்கள் எல்லாமே திட்டமிடாமல் அள்ளி தெளித்த விஷயம். நிகழ்ச்சி நடக்கும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முரளி ராமநாராயணன் போகிறாரு, போலீஸ் உள்ள விட மாட்டாங்கிறான். அப்போ நிகழ்ச்சி ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிண்டி ரேஸ் கிளப்பு, நீங்கள் அங்கே இருக்கிற போலீஸு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் உள்ளே போக முடியல. குளறுபடி 6 மணிக்கு நிகழ்ச்சி, 3 மணிக்கு எல்லாத்துக்கும் பாஸ் கொடுக்குறாரு பிஆர்ஓ விஜய் முரளி. அப்போது இது ஒரு சரியாக திட்டமிடப்படவில்லை. வடிவேலு அதில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு, நாட்டியம் ஆடுவதற்கு ரிஹர்சல் பார்த்துட்டு வந்தார். அவரும் மேடை ஏற்றப்படவே இல்லை. திமுக இதில் கையில் எடுக்கலையா? இல்லை, நீங்கள் திமுக வீக் தான், அதில் பிஆர்ஓவும் வீக்கு, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வீக். 3 பேருமே கவனத்தில் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 3 பேருமே இதில் ஆர்வம் காட்டல. அதனுடைய விளைவு நீங்கள் அட்டர் ஃப்ளாப் ஆகி போச்சு. விஜய் ஏன் வரலைன்னா, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவர் ஒரு கட்சி நடத்த போகிறாரு, அதெல்லாம் அவர் வரமாட்டார். அஜித்து ரசிகர்கள் பக்கம் நிகழ்ச்சிக்கு போக மாட்டார். அப்போ கமல் ரஜினி, கமலுக்கு எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்க தென் சென்னை, அதனால் அவர் வந்துட்டார். ரஜினி படம் எடுத்தால் ரெட் ஜெயின்ட்லேயும் ரிலீஸ் பண்ணுறது, படம் எடுப்பது சன் பிக்சர்ஸ், ஆனால் ரஜினி வந்தார். இதுதான் ஏற்கனவே அதிமுக நடத்திய எம்ஜிஆர் 100 மாநாட்டை பல விமர்சனங்களை முன் வச்சாங்க. அதுவும் நிறைய கூட்டம்லாம் கூடிச்சு, இது காசு கொடுத்து கூட்டுறாங்க. பல நாட்களாக அந்த எம்ஜிஆர் 100 நடந்தது. ஆனால் இங்கே ஒரே ஒரு கூட்டத்துக்கே சரிந்துட்டாங்க. இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு திட்டமிடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அரசியல் அப்படி தான் போகுமான்னு தெரியல. காரணம் அதிகாரம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு வகையான ஒரு கலைஞர் என்ற ஒரு ஆளுமை, ஒரு கலைஞர் 100 ஒரு சிம்பிளாக ஒரு பேசாத பொருளாக ஆக்கிட்டாங்க. இல்லை, அவங்க அதை கவனம் எடுக்கலை. அக்கறை அவங்களுக்கு தான் இருந்திருக்கணும். அவங்களுக்கு தான் அதில் அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது. கருணாநிதி முதலமைச்சருடைய, இப்போ இருக்க முதலமைச்சருடைய அப்பா, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தாத்தா, இவ்வளோ விஷயம் இருக்குது, கவனம் எடுக்கலை. கவனம் எடுக்காத காரணம் அரசியலும் இப்படி தான் பலவீனமாக போகுமாங்கிற சந்தேகம் வந்திருக்கு. நிகழ்ச்சி முழுக்க ஒரு பெரிய திட்டமிடல் இல்லாமல் நிறைய குளறுபடி, பெரிய குளறுபடி, ஆட்சி அதிகார குளறுபடி மாதிரி திரைப்படத்துறை வரைக்கும் அந்த ஆட்சி அதிகார குளறுபடி நீண்டு கொண்டே இருக்குது. இன்னும் 4 மாதங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க, இப்படி தமிழகத்தில் பாஜகவோட தேர்தல் முன்னெடுப்பு 3வது அணி அமைக்கிறதுல மிக தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. இப்போது இந்த 2024 தேர்தலில் ஒரு 3வது அணி வரத்துக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? 2016 மக்கள் நல கூட்டணி அது பெரிய அளவில் வெற்றி பெறலை. இப்போது அது போன்ற கூட்டணிகளே இல்லை. பிஜேபி ஒரு அணி, அதிமுக, திமுக 3 அணி தான். சீமான ஒரு அணி. சீமா பெருசாக நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபடாது. இந்த தேர்தல் வாக்கு வங்கி திமுக நிறைய வச்சுருக்கு. 54% போன தேர்தலில். இந்த 54% இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு 40% திமுக நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்க. எப்படி வெற்றி வருவாங்கன்னா, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முஸ்லீம், கிறித்துவ, கம்யூனிஸ்ட்டு, தலித்து, பெரியாரிஸ்டுகள், இந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு விழுந்துடும். திமுக கரையேறிடும். இதைத்தான் திமுக நம்புது. இது கண்டிப்பாக வேறு மாற்று சக்தி இல்லை. ஏற்கனவே பாஜகவோட ஓபிஎஸ் அணியும் டிடிவியும் இணைஞ்சி இந்த தேர்தலை சந்திக்க போது அறிவிச்சிட்டாங்க. இன்னும் இப்போது இருக்கிற தேமுதிகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பலதரப்பட்ட கூட்டணின்றது, அந்த 3வது கூட்டணி தேமுதிக, புதிய தமிழகம், இவங்கெல்லாம் பாஜக முன்னிறுத்தி இவங்கெல்லாம் இந்த கூட்டணிலாம் அமைக்கிறதா, யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம்? இல்லை, இந்த கூட்டணினால் திமுகவுக்கு எந்த பலவீனமும் இல்லை. திமுக கூட்டணி
54% வாக்கு பெற்று தான் ஆட்சி நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இப்போது அந்த வெற்றி பெறும், வாக்கு வங்கி சரிஞ்சு போகும், அவ்வளோதான். ஆனால் இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. அதிமுக கிடைக்காது, பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கும் கிடைக்காது. திமுக நீங்கள் ஒரு பெரும் வாக்கு வித்தியாசம் இல்லைன்னா கூட ஒரு வாக்கு வங்கி அரசியலில் திமுகவுக்கு தான் இப்போ மோடி எதிர்ப்பு அலை திமுகவுக்கு ஆதரவு அலையாக மாறும். அதனால் திமுக கண்டிப்பாக 39, பாண்டிச்சேரி 40 சீட் வெற்றி பெறும், அதில் மாற்று கருத்து இல்லை. தேமுதிகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தேமுதிக பிஜேபி அணியில் சேர்ந்துக்கும். இப்போ கள்ளக்குறிச்சியில் திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே, அப்போ திமுகவோட சேராது. அதிமுக வாய்ப்பு இருக்குது. அதிமுக வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அதிகார மையம் எங்கேன்னா பிஜேபி தான். அதனால் பிஜேபியில் சேர்ந்து தான் அந்த அம்மா தேர்தல் சந்திப்பாங்க. அண்ணாமலை தலைமையில் பல கட்சி கூட்டணி சேரும், அதில் தேமுதிகவும் ஒன்று. எந்தெந்த கட்சி இப்போ பாஜகவோட ஒன்றியம்? பாஜகவோட இப்போ பாஜக, பாமக, விஜயகாந்த், வாசன், ஐஜேகே, ஏசி சண்முகம், புதிய தமிழ், ஆமாம், ஜான் பாண்டியன், இப்படி ஒரு 20 கட்சி கூட்டணி சேரும். அதுதான் பாஜகவுக்கான வலிமை. ஆனால் வெற்றி பெறுமா என்பது பெரிய கேள்விக்குறி. உங்கள் நேரத்தை உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.